ப்ரோ கனடால பைனான்ஸ் ட்ரேட் பண்ண முடியாது தானே, அப்ப எப்படி ட்ரேட் பண்றீங்க? ஓகே, பைனான்ஸுங்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சான்னு கேட்டா இல்லை. அதே மாதிரி நூற்றுக்கணக்கில் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, நல்ல எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் ஒவ்வொரு நாட்டோட அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ கனடாவில் ரெகுலேஷன்ஸ் பயங்கரமாக கூட. ஸோ அதனால பைனான்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸில் ஃபாலோ பண்ண எங்களுக்கு இயலாம். அதனால நாங்கள் இந்த ஆல்ரெடி பைனான்ஸ் கனடாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க லாஸ்ட் இயர் வரைக்கும். லாஸ்ட் இயர் மிட்ல சம்திங் என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு மேலே உங்களை ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணிடலாம், நீங்கள் கூடுதலாக கரைச்சல் தாரீங்க, நாங்கள் பைனான்ஸு கனடாவில் இருந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம், நாங்கள் இனி இதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ண போகிறல்ல. பைனான்ஸுங்கிற ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், உலகம் பூரா இருக்கு. ஓகே, இது சொல்லிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கெனேடியன் சிட்டிசன் இல்லாட்டி பிஆர் கெனேடியன் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் திறக்க போனீங்கன்னா திறக்க விடாது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பைனான்ஸ் கனடாவில் இருந்து வச்சு கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் கெனேடியன் சிட்டிசனோ பிஆர், உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுக்காக நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணி வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் பைனான்ஸ் ஆரம்பித்தது ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள. ஸோ பைனான்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், ஸ்ரீலங்கன் டீட்டெயில்ஸை கொடுத்து தான் நான் பைனான்ஸ் திறந்துருந்தேன். ஸோ ஈவன் தோ நான் கனடாவில் இருந்து பைனான்ஸை யூஸ் பண்ணினாலும் என் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட். இப்போ சில நேரம் நான் பைனான்ஸ் ஓப்பன் பண்ணக்குள்ள பைனான்ஸ் ஏபிஐ எங்கே காட்டும், சாரி ஐபி எங்கே காட்டும், கனடாவில் காட்டும். ஸோ கனடாவில் காட்டுறதால நான் சில நேரம் ட்ரேட் பண்ண போகக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கனடாவில் நாங்கள் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம்ல, பைனான்ஸ் சர்வீஸ் நோ அவைலபிள் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்கிட்ட நான் கண்டினியூஸா ஐபி இந்த ஐபில இருந்து பாவிச்சோன்னே ஒரு நாள் எனக்கு மெசேஜ் வந்தீங்க, நீங்க திரும்ப உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை பண்ணுங்க, ஏன்னா நீங்க கனடாவில் இருந்து ஆப்ரேட் பண்றீங்க, நான் உங்களோட அக்கௌண்ட் ஸ்ரீலங்கா காட்டுது, நாங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்போ ஸ்டில் ஐ ஹேவ் ஸ்ரீலங்கன் டீடைல்ஸ். அப்போ நான் ஸ்ரீலங்கன் டீடைல்ஸை கொடுத்துட்டேன், ஓகே நோ இஷ்யூஸ், நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு தந்துட்டாங்க. ஸோ நீங்க வேற நாளில் பைனான்ஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க வந்து பாவிக்கலாம். அதாவது நீங்க ட்ரேட் பண்ணலாம், பட் உங்களோட அக்கௌண்ட் ஆன் பண்ணலாம், பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லை, ஆனா நீங்க ட்ரேட் பண்ணணும், நீங்க ஏதாவது பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், மெனுலா ட்ரேட் பண்ணணும், பைனான்ஸ் பாவிக்கணும்னு சொன்னா நீங்க பைனான்ஸ் பாவிக்கிறதுனால பைனான்ஸ் மாதிரியே சிமிலரான நிறைய எக்ஸ்சேஞ்ச், நல்ல ரெப்யூட்டபிளான எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்குது. ஸோ அதில் பெஸ்டான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இந்த வெப்சைட்லேயே நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஹூபி இருக்குது, ஓகே எக்ஸ் இருக்குது, வேற என்ன பிட்கேட், அப்படி சொல்லி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, கிரிப்டோ.com எல்லாம் இருக்குது, நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்படியான எக்ஸ்சேஞ்சுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ தான். ஓகே, எல்லாத்தோட ஃபீ சேவிங் லிங்க்ஸ் எல்லாம் நான் நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கேன், hbuconsultancy.com. அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் கூட கிடைக்கும். நீங்கள் வெளியால் ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா அடிஷனல் பெனிஃபிட் கூட கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையும் அதுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சை கூட நிப்பாட்டுவாங்களான்னு கேட்டால் எஸ் பாசிபிள், சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ரெகுலேஷன்களை ஃபாலோ பண்ணாட்டி இதுக்கு மேலே நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹூபி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் பாவிக்கலாம், எங்களோட ரெகுலேஷனை பின்பற்றாங்க இல்லைண்டா, ஓகே வி ஹேவ் another எக்ஸ்சேஞ்ச், அடுத்த எக்ஸ்சேஞ்சுக்கு மாறுங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் மாறி கொண்டு போகலாம். சில எக்ஸ்சேஞ்சில் சிலவடத்தை லீகல், சிலவடத்தை பாவிக்கலாம். அதுக்காக இப்போ கிரிப்டோவை பாவிக்கலான்னு கேட்டால் இல்லை, கனடாவில் கிரிப்டோ லீகல். கிரிப்டோ ஏடிஎம்ஸ் அநேகமாக எல்லா க்ரோசரி ஸ்டோர்லையும் இருக்கு, அநேகமான க்ரோசரி ஸ்டோரில் கிரிப்டோ ஏடிஎம்ஸ் இருக்குது. கனடாக்குன்னு சொல்லி லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கனடாவில் நீங்கள் கிரிப்டோவை கனடியன் டாலர்ல இருந்து கிரிப்டோ வாங்குறதுக்கும் கிரிப்டோ கனடியன் டாலரை மாற்றுறதுக்கும் லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி எல்லாமே இருக்குது. கனடாவில் கிரிப்டோங்கிறது லீகல். ஆனால் பைனான்ஸ் ரெகுலேஷன், சர்டன் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணதால இனி நீங்கள் பைனான்ஸ் எங்கிற கண்ட்ரியில் ரன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. நாளைக்கு மேபி ஓகே நாங்கள் உங்களுடைய ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா நாளைக்கு திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லாங் டைம் சொல்கிறேன், பைனான்ஸை ஒரு பேங்க் மாதிரி சேவிங் பண்ணுறவங்க, கிரிப்டோ சேவிங் பண்ணுற ஒரு இடமா பாவிக்காங்க. தயவு செய்து பைனான்ஸை பாவிங்க, அதில் இருக்கிற சர்வீஸ் எடுக்கிறதுக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஈல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி வேற என்னன்னா அதாவது சர்வீஸ்களுக்கு பைனான்ஸை பாவிச்சுட்டு உங்களோட ஃபண்டுகளை, உங்களோட ப்ராஃபிட்ஸ்களை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற விஷயங்களை ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மாற்றி ஹார்ட்வேர் வாலெட்டில் சேமிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தயவு செய்து யாருமே இப்படியான இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலையோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் நம்பாதீங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்சில் நம்பினீங்கன்னா நாளைக்கு அவங்க பிஸ்னஸை விட்டு வெளியில் போகக்குள்ள நீங்கள் சும்மா என்ன ஃபண்டை மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கு ஓடி தருவீங்க. அப்படி இல்லாட்டி
அப்படி அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி அப்படி இல்லாம போகக்குள்ள உங்களோட ஃபண்ட் லாஸ் ஆகுறது சான்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வாங்க, அந்த எக்ஸ்சேஞ்சில் விஷயத்தை முடிங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து விட்ரோ பண்ணி உங்க ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு கொண்டு வந்து உங்களோட பணத்தை ஹார்ட்வேர் வாலெட்டில் சேமிச்சு வைங்க. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட பெரும்பாலான பணத்தை ஹார்ட்வேர் வாலெட்ல வச்சிருக்கீங்களா அல்லது இப்படியான எக்ஸ்சேஞ்சுகள்ல தான் நம்பி வச்சிருக்கீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நம்பி வைக்கீங்கன்னு சொன்னா என்ன காரணம் எக்ஸ்சேஞ்ச் நீங்க நம்புறதுக்குங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். பாய்.